டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் பிறந்தநாள் முடிந்த பிறகு கூட இந்த வைப்பு தமிழ்நாட்டில் இருந்துக்க தான் செய்யுது. அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்று ஃபஸ்ட்டு பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடணும் அப்படின்னு தாவேகா சார்பிலாக பயங்கரமான ஒரு திட்டங்களை வகுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் இந்த திட்டங்கள்லாம் உடைக்கப்பட்டதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த திட்டங்கள் ரொம்ப சிறப்பாகவே செயல்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி, ஒவ்வொரு வட்டத்திலையும் சரி, ஒன்றியத்திலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வெகு விமர்சையாகவே இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடை விட்டுருங்க, ஆனால் இங்கே இந்த நபர் கொண்டாடின பர்த்டே இருக்குல்ல, இதுதான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். நடிகை த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் உள்ள உறவுகள் அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கீதா இருக்காங்கல்ல, அதாவது விஜயோடைய ஒய்ஃப் சங்கீதா இருக்கிறாங்கல்ல, இவங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல்பட்டு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இதில் 11வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர் திருமணத்தை மீறிய ஒரு நடிகை கூட இருக்கிறாரு, இது எங்களுக்கு தெரிய வந்துருச்சு, அதனால எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11வது பாயிண்ட்ல, அந்த பிரமாண பத்திரத்தில் 11வது பாயிண்ட்ல அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த நடிகை யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சோசியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ஆரம்பம். ஏன்னா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, சொல்லி முடிச்ச உடனேயே இவர் ஒரு திருமண வீட்டுக்கு 2 பேரும் ஒன்றா வராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே வருது. ஸோ இது ஸ்டாப் பண்ணவே மாட்டிங்களா அப்படின்னு சோஷியல் மீடியாக்களில் தாவேக்காவினர் என்ன பண்ணுறாங்க, த்ரிஷாவுக்கு எதிரான ஒரு கமெண்ட் எல்லாம் போடுறாங்க, இப்போ போஸ்டெல்லாம் போடுறாங்க, ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இது விஜயோடைய ரசிகர்களை இது ரசிக்க செய்யலை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். விஜயோடைய இந்த மூவ், அதாவது விஜய் த்ரிஷா இவங்களுடைய நகர்வுகளை இவங்க தாவேக்கா கட்சியினர் என்ன பண்ணல, விரும்பல, ரசிகர்கள் விரும்பல, யாரெல்லாம் விஜய்க்கு முட்டு கொடுத்தாங்களோ அவங்களாம் விரும்பல. என்னன்னா இப்படி பண்ணிட்டியானா, உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ முட்டு கொடுத்துட்டு இருக்கோம், நீங்கள் இதுமாரி பண்ணுறீங்களா, திமுக காரங்களாம் எங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா என்னன்னா அப்படின்னு பலரும் என்ன பண்ணுறாங்க, போஸ்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. விஜயோட பிறந்த நாளுக்கு த்ரிஷா விஷ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தான் எல்லாருமே அவங்களுடைய பேஜை என்ன பண்ணாங்க, உற்று நோக்கி பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்க விஷ் பண்ணவே இல்லை. ஆனால் 22ஆம் தேதி பர்த்டே முடிஞ்சுது. ஆனால் நேற்றைய தினத்தில் ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறாங்க, ஒரு போஸ்ட்டை விடுறாங்க த்ரிஷா அவர்கள். ஒரு 4-5 கேக் இருக்கிற மாதிரி, விஜய் அவர்கள் சிரிக்கிற மாதிரி, இவங்க அந்த விஜய் சிரிக்கிறத அப்படியே உற்று பார்க்குற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க. இது த்ரிஷாவுடைய அஃபிஷியல் பேஜிலேருந்து தான் வருது. அது மாத்திரம் இல்லாமல், என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிய நபருக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் அப்படின்ற ஒரு கேப்ஷனோட என்ன பண்ணுறாங்க, அந்த ட்வீட் அந்த போஸ்ட் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. இது பயங்கரமாக சோஷியல் மீடியாக்களில் பரவுது, ஒரு பேசும் பொருள் ஆகுது. ஆக்சுவலாக த்ரிஷா அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 21 நைட்டு, அதாவது 21ஆம் தேதி நைட்டு 0:00, அதாவது 12 மணி ஆகி 0.1 கூட வரல, ஒரு செகண்ட் கூட வரல. அந்த டைமில் அக்யூரேட்டாக எல்லாமே 00 இருக்கிற டைமில் இந்த விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ 21ஆம் தேதி நைட்டே இது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை அவங்க போட்டிருக்காங்க. இது பயங்கரமாக பேசும் பொருளாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவினரும் முகசுலிக்க வச்சது, என்ன இது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னும் சொல்ல போனால் விஜயுடைய வளர்ச்சியை இவங்க தடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி, ஏன்னா பேசும் பொருளாகுது. இது பயங்கரமான ஒரு வேற மாதிரி ஒரு பேசும் பொருளாகுது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக இது இவருடைய பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை என்ன பண்ண முடியாது, கடந்துட்டு போக முடியாது அப்படின்றது. ஏன்னா இவர் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு, பொது வாழ்க்கையில் முதலமைச்சர் அப்படின்னும் பொழுது இது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்கே பேசும் பொருளாக இருக்குது. பலருக்கும் அதுதான் ஒரு பெரிய சந்தேகமாகவும் இருக்குது. ஸோ இந்த எண்ணில் தான் இந்த மாதிரி போஸ்ட் வருது, இது மாதிரி இது மாதிரி போடுறாங்க. இது பயங்கரமாக பேசும் பொருளாகுது. இது பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஏஐன்றாங்க. சரி, ஏஐனாலும் அது ஏன் அவங்க போடணும், அவங்க பேஜில் போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது ஏஐனா நீங்கள் போடலாம், இல்லை நான் போடலாம், இல்லை எதிர்கட்சிகள் போடலாம். சரி, காழ்ப்புணர்ச்சியாக அவங்க பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போடலாம். ஆனால் ஏஐயை ஏன் த்ரிஷா போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் அவங்க போஸ்ட் போடணும்? அதுவும் இல்லாமல் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளாக்கிய நபருக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் ஏன் போடணும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஸோ இது ஏன்னு சொல்லிட்டு பல பேர் சொன்னாலும் இது முக்கால்வாசி பேர் உண்மைதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெட்ட வெளிச்சமும் தெரியுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அவங்க கேக்கு செலிப்ரேட் பண்ணுறது அப்படிலாம் இருக்கட்டும். சட்டமன்றத்துக்குள்ளே 3 அடுக்கு கேக் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. விஜய் அவர்கள் கேக்கு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்கு கேக்கு போகுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி அனுப்புகிறார். வேண்டாம்,
ஏன் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறாரு அப்படின்னு. ஏன் துக்கமாக இருக்கிறாரு அப்படின்னா, திருவள்ளூரில் இந்த இறால் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, விஷவாயு தாக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க. இந்த ஒரு நிகழ்வு சிஎம் சாருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, மனசு கஷ்டமாயிருச்சு. அதனால கேட்கலாம் வெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்புறாங்க. உடனே தாவேக்காரங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோவில் தெறிக்கி விட்றாங்க. அப்படியே ரீல்ஸ் எல்லாம் தெறிக்க விட்றாங்க. எங்கள் சிஎம் எந்த அளவுக்கு நல்ல சிஎம் தெரியுமா, அந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, ஒரு துக்க நிகழ்வு நடந்துச்சு, பர்த்டேக்கு கேக் கூட வெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போஸ்டெல்லாம் வந்து பண்ணுறாங்க, அள்ளி தள்ளுறாங்க, ரீல்ஸ்லாம் அள்ளி விடுறாங்க. எல்லாருக்கும் பார்க்கும்போது என்னன்னா உண்மையிலே விஜய் வந்து நல்ல மனுஷன் தான்ப்பா, இந்த மாதிரி வந்து செய்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படியே கட் பண்ணி அப்படியே வீட்டுக்கு வந்தால் கேக் வெட்டுறாங்க. இதில் பலருக்கும் ஒரு டவுட்டு, அது யார் வீடு அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அது யார் வீடுனா இருந்துட்டு போட்டோம், அது வேற விஷயம். ஸோ எப்படியா இருந்தாலும் தலைமைச் செயலகத்தில் கேக் வெட்டாதவர் வீட்டில் வந்து கேக் வெட்டிருக்கிறாரு. ஏன்னா அந்த விஷவாயு தாக்குச்சியில் பலியானாங்களே அதே நாளில் தான் கேக்கு வெட்டியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும், ஒரு ட்ராமா செட் பண்ணணும்னு வீட்டுக்குள்ளே நீங்கள் கேக் வெட்டிக்கிறீங்க. த்ரிஷா மேடம் கூட நீங்கள் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் சட்டசபையில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கேக் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரி ஒரு ஆக்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டபுள் ஆக்ஷன் போடுறாரோ விஜய் அவர்கள் அப்படின்னு. ஏன்னா படத்தில் நடித்து அது கண்டினியூவாக லைஃப்லேயும் அது வந்து இது கொண்டு வராரோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகி இவங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காருங்க விஜய். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லைங்க. இந்த ஃபோட்டோ பயங்கரமாக வெளியாயிருக்குது அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இதில் பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோ 21 நைட்டு 11:59 நடந்திருக்கு. அதாவது 0:00 12 ஸ்டார்ட் ஆகி 0.1 கூட வரல, ஒரு செகண்ட் கூட வரல. கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன பண்ணுறாங்க போடுறாங்க, அவங்க தான் போட்டிருக்காங்க. நான் எடுத்து சொல்ல 0:00 அப்படின்னு அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து போட்டிருக்காங்க. இது ஏன் 23 வரணும்? எல்லாருக்கும் கேள்வி கேட்கல. ஏன் 21 நைட்டே போட்டிருக்கலாம், இல்லை 22 போட்டிருக்கலாம், ஏன் 23 வரணும்? ஏன்னா இதில் பயங்கரமான ஒரு அரசியல் இருக்குது. எல்லாமே அரசியல் தாங்க. விஜய் எடுக்கிற ஒவ்வொரு நகர்வுகளும் அது அக்யூரேட்டான அரசியல் தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது பயங்கரமான ஒரு அரசியல் பின்னாடி இருக்குது. என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துக்குள்ள விஜய் அவர்கள் பேசின பேச்சுகள் வேற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் ஆயிடுச்சு மக்கள் மத்தியில். இன்னும் சொல்ல போனால் பொதுமக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, வேற மாதிரி இமேஜ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து விஜயை வந்து ஆட்சியில் கொண்டு வந்தது தப்போ, அவர் உட்கார வச்சது தப்போ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்வினைகள் பயங்கரமாக ஆரம்பிச்சுது. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி விமர்சித்தது. அது மாத்திரம் இல்லை, பதுரையில் மக்களுக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு சொல்யூஷனும் வராது. திமுக அடுக்கடுக்கான கேள்விகளை, ஆக்கப்பூர்வமான கேள்விகளை வைக்குது. இதற்கு பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா பெண்கள் பாதுகாப்பை பற்றி சொல்ல, குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பற்றி பேசல, சட்ட ஒழுங்கு பற்றி பேசல, விவசாயிகள் பிரச்சனை பற்றி பேசல, எதுவுமே பேசல. முழுக்க திமுகவை திட்டணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலாய்க்கணும், அதே போல் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தணும். இதுதான் ஒரு டார்கெட்டாக இருந்தது. அந்த பதிலுரையில் இதுதான் இருந்தது. மக்களுக்கு பிரயோஜனமாக ஒரு பதிலுரையா இருந்ததுன்னா கிடையவே கிடையாது அப்படின்றது தான் மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இதை மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டை போடு. இதை போஸ்ட்டை போட்டிங்கன்னா திமுக காரன் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், திட்டுவான், விமர்சிப்பான். அப்போ சென்டிமெண்ட்டாக அடிக்கலாம். அவங்க பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எதுக்குங்க போகிறீங்க, அவங்க பர்சனல் லைஃப்பை எதுனா பண்ணிக்கிட்டோம், எதனா ஒரு மனுஷனை வாழ விட மாட்டீங்க. இப்படி தான் அவங்க பேரை கெடுத்துட்டு இருப்பீங்களா? ஏஐ வீடியோக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பெருசாக பூதாகரமாக கலப்பின்னு இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஒரு கேவலமான ஒரு எண்ணம். இது மாதிரி மக்களுக்காக உழைக்கிறவங்களை இது மாதிரி வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா, கேவலப்படுத்தி இப்படியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபோட்டோவை த்ரிஷா மூலியமாக வெளியிடப்பட்டதோ. அதாவது சட்டமன்றத்துக்குள்ள பேசின பேச்சை மறந்துட்டு மக்கள் இதெல்லாம் பேசிடுவாங்க, நமக்கு நல்ல பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஃபோட்டோ வெளியிடப்பட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஏஐ வீடியோன்னு சொல்லி இந்த ஃபோட்டோக்காக வரைஞ்சி கட்டிட்டு வர தாவேகா நிர்வாகிகள், விஜய்க்கு முட்டு கொடுக்குறவர்கள் ஏன் த்ரிஷா ஐடியிலேருந்து அதை வெளியிடணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ இதில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. விஜய் எடுக்கிற ஒவ்வொரு நகர்வுகளும் இது பயங்கரமான பாலிடிக்ஸ் தான். ஏன்னா விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தார், ஓகேங்களா? ஏன்னா அன்றைக்கி கேக் வெட்டும் போது அவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் வந்து அமைதியாக இருக்கிறார், எதுவுமே பேசணும். வாயத்தரங்க சிஎம், வாயத்தரங்க சிஎம். அதுக்கப்புறம் பதிலுரையில் பிரச்சார மேடைகளில் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு கண்டி, சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிற மாதிரி பேசவே இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு செட்டப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ஒரு நரேட்டிவை செட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. விஜய் இருக்கிற ஒவ்வொன்றும் பயங்கரமான ஒரு அரசியல் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத பார்க்கணும். ஸோ விஜய் த்ரிஷாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணார், அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது வச்சுனோட ஏன் அந்த ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசின பேச்சை மக்கள் மறந்துட்டு இதை பற்றி பேசுவாங்க, இதை பற்றி பேசுனா அதுக்கப்புறம் ஒரு நரேட்டிவை செட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபோட்டோ வெளியிடப்பட்டிருக்குது அப்படின்னு பேசப்படுது. இதை பற்றியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.